மகிமை நிறைந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியான மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் அதன் 9வது வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று இந்த சூனமித்தியாளை பார்த்து அங்கே நேசராயிருக்கிற சாலமோன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே எப்படி கவர்ந்து கொண்டாளாம் அங்கே சொல்லப்படுகிறது. உன் கண்களில் ஒன்றிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பாணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாழ்வை இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நேசராகியிருக்கிற அந்த மணவாளனை கவர்ந்து கொள்ளுவதற்காக அவள் தன்னுடைய வாழ்வை பல விதங்களிலே சமர்ப்பித்திருந்ததை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது ஜெப அனுபவத்தை குறிக்கிறது. வேத வசனத்தை சார்ந்து வேத வசனத்திற்கு ஒப்புவித்து வாழ்கிற வாழ்வை அங்கே குறிக்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மணவாளன் சொல்லும்போது நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு தன்னுடைய அந்த மணவாளனாகிய நேசரை கவர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த சூனமித்தியாள் மிகவும் நேர்த்தியாக மிகவும் ஒழுக்கமாக தெய்வ பயத்தோடும் அது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருப்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய செயல்களும் நம்முடைய பேச்சும் நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய கிரியைகளும் தேவனை கவருகிறதாய் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நல்ல நேசராய் இருக்கிற கர்த்தரை கவருவதற்கு புறா கண்களை போன்ற பாரமுள்ள ஆத்ம பாரமுள்ள கண்கள் நமக்கு இருக்குமாயின் நம்முடைய வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு நமக்கு இருக்குமாயின் நம்முடைய வாழ்வும் தேவனால் ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட அவரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இன்றைக்கு மனிதனை கவர்ந்து கொள்ளுவதற்காக மனிதன் அழிந்து போகிற உலக அதிகாரங்களை கவர்ந்து கொள்ளுவதற்காக என்னென்னமோ விதத்திலே தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். தன்னை ஒரு நபராக அங்கே நிரூபிப்பதற்காக அவன் முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் இவைகளெல்லாம் மறைந்தும் போகிறவையாய் இருக்கிறது. நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயமும் ஒரு கண்களும் நமக்கு வேண்டும். ஆத்தும பாரத்தோடு கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்வும் வேத வசனத்திற்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கிற ஒரு ஜீவிதமும் நமக்கு இருக்கும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற கர்த்தரை நம் பக்கமாக இழுத்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஆத்துமாவாக நாம் தொடர முடியும். கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிற அந்த பாக்கியமான வாழ்வை நாம் அடையும் பொழுது அவரால் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளும் பாதுகாப்பும் அடைக்கப்பட்ட தோட்டமாக முத்திரிக்கப்பட்ட கிணறாக நம்மை ஆண்டவராகிய தேவன் மறைத்து பாதுகாக்கிற தேவனாகவும் வெளிப்படுவார். இன்றைக்கு மனிதர்களை கவர அல்ல, இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவனை கவருகிற நல்லாத்துமாவாய் நாம் தொடருவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, சூனமித்தியாள் தன்னுடைய கண்களினாலும் தன்னுடைய வாழ்வினாலும் ஆண்டவர் நேசரை கவர்ந்து கொண்டது போல கர்த்தரே நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து கொள்ள புறா கண்களை போன்ற பாரம் நிறைந்த ஆத்தும பாரம் நிறைந்த ஆண்டவரே கண்களுடையவர்களாகவும் ஆண்டவர் வேத வசனத்திற்கு ஒப்புவித்து வாழ்கிற வாழ்க்கையுடையவர்களாகவும் நாங்கள் இருக்கும் பொழுது
நேசரை கவர்ந்து கொண்ட சுனமித்தியாளைப் போல எங்கள் தேவனை கவர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் மாற முடியும். தேவனை கவர்ந்து கொண்ட, தேவனால் கவரப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானது தகப்பனே. இந்த நாட்களிலே அந்த பாக்கியமான வாழ்வை முன்னெடுத்து செல்ல கர்த்தர் கிருபையை தாரும், உம்முடைய நன்மைகளினால் நிரப்பி அருளும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.